Hello students, நான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.5 தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இன் ஏபினானது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன். கரெக்டாக அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது என்ன அப்படின்னா ஒரு நம்பர் 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, ஸோ போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபியில் எப்படி இருக்கணும் அந்த சீரிஸ் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ 3லேருந்து 5 பாருங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 3லேருந்து 5 வந்து பார்த்தீங்கன்னா 2. கரெக்டாக? அகைன் 5லேருந்து 7 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 2 வரும். அப்புறம் 7க்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 9. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். சரியா? நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏபியில் இருக்குது. சரி, ரைட். சரி, இப்போ கொஸ்டின் உள்ள போகலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a-3, a-5, a-7 அப் டு போய்கிட்டே இருக்குது. இதை வந்து செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஓகேவா? ஜஸ்ட் செக் பண்ண சொல்கிறாங்க, ஏபியில் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை செக் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். நான் டிஃப்ரென்ஸை டீன்னு எடுத்துக்கிறேன். சரியா? டிஃப்ரென்ஸை டீன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு டி வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா d1 ஈக்குவல்ஸ் டு d2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு டிஃப்ரென்ஸும் எனக்கு சேமாக இருக்குது. இப்போ நான் பார்த்தேன்ல 3க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா 2, 5க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா 2. அப்போ ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 2 தானே ஆன்சர் வருது. டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக தானே வருது. அப்போ அதே சீக்வன்ஸில் தான் இருக்கணும். அதனால தான் d1 d2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1, இது டேர்ம் 2, டேர்ம் 3. அதாவது நம்பர்னு கூட வச்சுக்கலாம். பட் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு எடுத்துக்கிறோம். இது 1வது டேர்மு, 2வது டேர்மு, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, டினாலே அதுக்கு முதல்ல ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் d ஈக்குவல்ஸ் டு t2 மைனஸ் t1. t2 மைனஸ் t1 தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதுனாலும் எடுத்துக்கலாம். t3ன்னு எடுத்தால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ணணும். t3 எடுத்தால் t2 பண்ணணும். சப்போஸ் t4 உங்களுக்கு இருக்குது அப்படின்னா t4 டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, 4th டேர்ம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா t4 மைனஸ் அதுக்கு முன்னாடி நம்பர் 3, அப்போ t3ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதனால எடுத்துக்கலாம். 5ன்னு எடுத்தால் t5 மைனஸ் t4 இப்படி கூட எடுத்துக்கலாம். சரி, ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் பேசிக்காக டினாலே t2 மைனஸ் t1, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் கண்டிப்பாக எல்லா ஈக்குவேஷன்லையும் இருக்க போகுது. அதனால நான் t2 மைனஸ் t1 எடுத்துக்கிறேன். சரி, இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், d1 வந்து t3 மைனஸ் t2ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் d2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் t2 மைனஸ் t1 எடுத்துக்கிறேன். சரியா? ரெண்டு நம்பர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக வரணும். கரெக்டாக d1ம் d2ம் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். d1ம் d2ம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ t3 வந்து என்னது a-7 மைனஸ் ஆஃப் t2 வந்து என்னது a-5. அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்ல, மைனஸ் வந்து ஃபார்முலாலே இருக்குது ஆல்ரெடி. t3 மைனஸ் t2ல மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து d1க்கான வேல்யூ, இது d2க்கான வேல்யூ பாருங்கள். t2 மைனஸ் t1, t2 வந்து என்னது a-5 மைனஸ் ஆஃப் t1 வந்து a-3. ஓகேவா? சரி, மைனஸை உள்ளே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ a-7 மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ +5 தான் இந்த இடத்துல வரும். சரியா? மல்டிப்ளை தானே பண்ணுறோம் உள்ள. ஸோ அதே மாதிரி இந்த சைடு d2 ஈக்குவல் டு a-5. அதே தான் மைனஸ் a, மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டுத்துக்கும். மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +3ன்னு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏலாம் ஒரு சைடு எடுத்துக்கோங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ a, அதாவது இங்கே டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிருமா? ஏல a போச்சுன்னா என்ன வரும்? ஏல a போச்சுன்னா 0 தானே. 1ல் 1 போனால் 0, அப்போ ஏல a போனால் 0 தானே. சரி, நெக்ஸ்ட் -7 + 5, -7 + 5. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ 7ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 2வா? ஸோ கிரேட்டர் நம்பர் என்ன? 7. அது கூட என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ -2. ஆன்சர் வந்து என்னது? -2. d1 ஆன்சர். ஸோ d2 அதே மாதிரி பார்ப்போம். d2 பாருங்கள், அதே மாதிரி மைனஸ் a ப்ளஸ் c சேர்ந்து 0 ஆயிருமா? ஏல a போனால் 0. ஸோ -5 + 3. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் பண்ண போகிறோம் ரெண்டு நம்பரையும். இப்போ 5ல் 3 போச்சுன்னா 2 தான், 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்போ அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ -2 தான். இங்கே பாருங்கள், அப்போ என்ன வந்துருச்சு? d1 ஈக்குவல்ஸ் டு d2 ஈக்குவல்ஸ் டு -2. அப்போ என்னது? இது ஏபியில் தான் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் இன் ஏபி. அவ்வளோதான், முடிச்சுட்டு போயினே இருங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது, எல்லாமே ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது. இதுவுமே ஏபியா இல்லையா செக் மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. சேம் மாதிரி தான். இது வந்து என்னது T1, இது T2, இது T3, இது T4. அப்போ 4 டேர்ம்ஸ் இந்த இடத்துல இருக்குது. சரியா, நான் ஏதாச்சும் ஒரு 2 மட்டும் எடுத்துக்க போகிறேன். அதாவது 2னா D1 D2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தான். ஸோ D1 ஈக்குவல்ஸ் டு D2ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ D1னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், D1னா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா T4 வரைக்கும் இருக்குல்ல, அப்போ அங்கேருந்தே நம்ம எடுத்துப்போம். இல்லை சின்ன வேல்யூ எடுத்துக்கிட்டா போதும், ஏதாச்சும் ஒரு 3 எடுத்தாலே போதும். ஸோ T3லேருந்து என்ன எடுத்துக்கிறேன், அப்போ T3 மைனஸ் T2ன்னு எடுத்துக்கிறேன். D2 வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா T2 மைனஸ் T1 எடுத்துக்கிறேன். சரியா, D1 T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3, T3 மைனஸ் T2 இது கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், D1 சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்போது T3 மைனஸ் T2, T3 என்னது 1/4 கரெக்டாக 1/4 மைனஸ் T2 வந்து என்னது 1/3. அப்போது ஓகே, நெக்ஸ்ட் D2 வந்து என்னது, D2 வந்து பாருங்கள் T2 மைனஸ் T1, T2 வந்து என்னது 1/3 மைனஸ் T1 வந்து 1/2. சரி, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுக்கலாம், பட் கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 1 டைம்ஸ் 3ன்னு இருக்கும், மைனஸ் 4 1 டைம்ஸ் 4 டிவைடு பை 4 3 டைம்ஸ் 12ன்னு இருக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே அதே மாதிரி தான் என்ன இருக்கும், 2 1 டைம்ஸ் 2 மைனஸ் 3 1 டைம்ஸ் 3 டிவைடு பை 3 2 டைம்ஸ் 6ன்னு இருக்குது. நல்லா பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறு, ரெண்டுமே வேறு வேறுனா இது ஏபிலியாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கூடமே சால்வ் பண்ணுறேன், ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா கூட. ஸோ ப்ளஸ் 3 மைனஸ் 4, 3 மைனஸ் 4 வந்து என்ன வரும், -1 கரெக்டாக. ஏன்னா 4 தான் பிக்கர் நம்பர், அதோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -1/12 இருக்கும். ஸோ D2 என்னவாக இருக்கும், 2 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது -1/6, -1/12 -1/6 ஈக்குவலா கிடையாது. அப்போது D1 நாட் ஈக்குவல் டு D2. ஓகேவா, D1 நாட் ஈக்குவல் டு D2, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகேவா, முடிச்சிடணும். கஷ்டப்பட்டு போராடி ஏபியில் தான் கேட்டிருக்காங்க, அப்போ ஏபியில் தான் வரும்னு சொல்லிட்டு போராடி ஆன்சர் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரியா, இது வராது. அதனால வரலன்னா வரலன்னு தான் சொல்லணும். உட்காந்து போராடி இல்லைனா ஈக்குவல்ட்டாக தான் போடுவேன்னு அடம் பிடிச்சி போடக்கூடாது. எங்கேயும் போட்டால் உங்களுக்கு தப்பு போட்டுருவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் சிம்பிள் அதே மாதிரி தான். என்னது, D1 ஈக்குவல்ஸ் டு D2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக. சரி, இப்போ D1 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், D1 ஈக்குவல் டு, ஸோ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, ஸோ T1 T2 T3 T4 T5 மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம பெரிய வேல்யூ போனோம், சின்ன வேல்யூ தான் இருக்குல்ல. ஸோ சின்ன வேல்யூவே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. இதில் சேவ் பண்ண டைமை வேற ஒரு கொஸ்டினில் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு எடுத்த உடனே நான் போட்டால் பெரிய வேல்யூ T5 T4 போகிறேன் அப்படின்ட்டு எதுக்கு போய்கிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ D1 நான் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு 3 வேல்யூ இருந்தாலே மோர் தென் எனஃப். கரெக்டாக, மோர் தென் எனஃப் இல்லை, எனஃப். சரி, T3 மைனஸ் T2. ஸோ D2 என்னவா எடுத்துக்கிறேன், D2 வந்து பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் D1. சரியா, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், D1 T3 மைனஸ் T2 அப்போ என்ன வரும், 17 மைனஸ் 13. கரெக்டாக. ஸோ 17 மைனஸ் 13. அதே மாதிரி D2 என்ன வரும், T2 மைனஸ் T1 13 மைனஸ் 9, 13 மைனஸ் 9. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 17 மைனஸ் 13, 17ல் 13 போயிடுச்சுன்னா என்ன வரும், 17ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 4 + 4 தான். ஸோ D2 பாருங்கள் அதே மாதிரி D2 13ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும், 13 மைனஸ் 9 அதுவும் 4 தான். அப்போ D2 ஈக்குவல் டு 4, D1 ஈக்குவல் டு 4. அப்போது D1 ஈக்குவல்ஸ் டு D2. அப்போது தேர்ஃபோர் திஸ் இஸ் இன் ஏபி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். இதுவும் அதே மாதிரி தான். கரெக்டாக, D1 ஈக்குவல்ஸ் டு D2. சரி, D1 நம்மளுக்கு என்ன இருக்குது, D1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ T1 T2 T3 T4ன்னு இருக்குது. கரெக்டாக, T4. ஸோ இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது. நம்மளுக்கு 3 இருந்தாலே எனஃப். கரெக்டாக, 3 இருந்தாலே எனஃப். அப்போ D1 எடுத்துக்கிறேன், T3 மைனஸ் T2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ D2 என்ன எடுத்துக்கிறேன், T2 மைனஸ் T1. சரியா, T2 மைனஸ் T1. சரி, இப்போ என்ன பண்ணலாம், வழக்கம் போல தான். D1 ஃபஸ்ட்டு எழுதிப்போம். T3 மைனஸ் T2வா, T3 என்னது 1/3 மைனஸ் T2 வந்து என்னது 0.
ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா d2 ஈக்குவல் டு t2 மைனஸ் t1. அப்போது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/3. சரியா? ஏன்னா நடுவில் மைனஸ் தானே இருக்குது. மைனஸ் ஆஃப் t1 வந்து என்னது மைனஸ் 1/3. அதனால் அந்த வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 0 கீழே எதுவுமே இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நான் இந்த 0வே ஃப்ராக்ஷனில் மாற்றுறேன் அப்படின்னா டிவைடட் பை 1. ஏன்னா டிவைடட் பை 1 போட்டால் தானே எதுவும் பெருசாக ப்ராப்ளம் வராது. இங்கே பாருங்கள், ஸோ 2/1 என்ன வரும்? 2 தான் வரும். ஸோ 73/1 என்ன வரும்? 73 தான் வரும். டிவைடட் பை 1ன்னு போட்டால் அது சேஞ்ச் ஆகுதா? ஒரு சேஞ்சுமே இல்லை, அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ 0/1னாலுமே 0 தான் இருக்க போகுது. சிம்பிள். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3ன்னு வரும். எல்சிஎம் இல்லை, டிஃப்ரெண்ட் நம்பர் கரெக்டாக டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 3 1s are 3. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 1s are 1. அப்போ 3 மைனஸ் 0, அதாவது 1 1s are 1. 3 மைனஸ் 0 என்னென்னு வரும்? 3 3s are 3 0 தான் 0 தான் வரும். அப்போ 1 மைனஸ் 0ன்னு வரும். அப்போ என்ன இருக்கும்? 1/3 இருக்கும். கரெக்டாக 1/3 இருக்க போகுது. d1 வந்து 1/3. ஸோ d2 என்னென்ன வரும்? இங்கே பாருங்கள், 0 தனியாக இருக்குது, ஃப்ராக்ஷன் இல்லாமல் 1 போட்டுவாங்க. இப்போ 0/1 மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 1/3 இருக்கும். கரெக்டாக ப்ளஸ் 1/3. அப்போ d2 ஈக்குவல்ஸ் டு அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுத்தால் 3 1s are 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 0 என்னென்ன வரும்? 0 தான் வரும். 1 × 1 + 1. அப்போ d2 வந்து என்னது? 1/3. அவ்வளோதான் வந்துருச்சு. சிம்பிள். இப்போ d1 ஈக்குவல்ஸ் டு d2 1/3. இந்த 1 காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். இட் இஸ் இன் ஏபி முடிச்சு போச்சு. சரியா? நெக்ஸ்ட் 5th ஒன். ஸோ இவ்வளோ பற்றி பார்த்தல. 5th ஒன் வந்து நீங்கள் போட்டு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் என்னன்ட்டு. ஒன்று டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா எந்த கொஸ்டினில் என்ன சப்டிவிஷன் அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அப்ரிஷியேட்டபிள். பட் என்ன கொஸ்டினுக்கான கமெண்ட் பண்ணுறீங்கன்றது நான் மறந்து போயிடுது. ஏன்னா ஒரு வீடியோலேயே ஒரு 2 சம் தரல. ஸோ அது என்ன சம் அப்படின்றது லைட்டாக மறந்துடுது. அதனால வீடியோவோட டைம் ஆர் என்ன நம்பர், கொஸ்டின் நம்பர் அதை வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?